அண்ட் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் மண்டே எபிசோட்ல ரொம்ப சிம்பிளான ஒரு எபிசோடா இருந்துச்சு. அந்த ரெசிபியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல கிரேவி பட் சிம்பிளா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இன்னொரு கிரேவி இருக்கு. அது என்ன அப்படின்னா சிக்கன் வச்சு என்ன கிரேவி. ரொம்ப சிம்பிளா செஞ்சாலும் அது ஹைலைட்டா இருக்கும். ஸோ சிக்கன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபீல், ஒரு எமோஷன் இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா சிக்கன் கிரேவி. பட் இது அவங்க ஸ்டைலில் செய்ய போகிறாங்களா, இதில் ஏதாவது ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோமா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைய கண்டெஸ்டன்டான ஓவியாவை இன்வைட் பண்ணிடலாம். ஸோ ஓவியா, உங்களை பற்றி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் இயர். ஸோ சைக்காலஜி சைடில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஃபைனல் இயர். ஓகே. ஸோ சைக்காலஜி அப்படின்னா அது எத்தனை வருஷ கோர்ஸ், அதில் என்னெல்லாம் அடங்கும், ஏதாவது கொஞ்சம் பேசிக்காக எங்களுக்கு சொல்லுங்களேன். 3 years கோர்ஸ். நம்ம செகண்ட் டிகிரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிளினிக் வச்சு இது பண்ற மாதிரி கவுன்சிலிங்ஸ் எல்லாம் கூட. கவுன்சிலிங் மட்டும் இல்ல, நிறைய இது இருக்கு. நம்ம ஸ்பெசிஃபிக்கா கவுன்சிலிங் போகணும்னா கவுன்சிலிங். அண்ட் நம்ம இந்த டிகிரியோட முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் டிகிரியோட முடிச்சிட்டோம்னா நம்ம கவுன்சிலிங் டாக்டருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நான் அப்படியே மெடிக்கல் ஃபீல்டு தான். ஸோ கிளினிக்கல் சைக்காலஜி எடுத்துட்டா மெடிக்கல் ஃபீல்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஓகே, ஃபைன். இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போறோம். ஸோ சைக்காலஜியா இருந்தாலும் சரி, டிப்ரெஷனா இருந்தாலும் சரி, இல்ல பிசிக்கலா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, சிக்கன் ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு நம்ம சிக்கனை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ சிக்கன் கிரேவிக்கு இன்னைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிக்கன், தக்காளி, வெங்காயம், எண்ணெய், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். எனக்கு சேர்ந்து சிக்கன் கிரேவி அப்படின்னா 1 part குக்கிங் எடுக்கிறோம், அதுலயே முடிக்கிறோம் இல்லையா? இது எடுத்துப்போமா? ஸோ ஆன் பண்ணிடலாமா, இல்லை அரைக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது? இல்லை ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இப்போ லைட்டாக வைப் பண்ணிக்கலாம், ஏன்னா எடுத்து ஒன்று ஆயில் தானே போட போகிறோம். ஃபைன். இப்போ ஹைல தான் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க அந்த அளவு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இல்லைன்னா ஆயில் அதிகமா ஓகேனா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஹீட் ஆன அப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு. ஓகே. எந்த அளவுக்கு குக் பண்ணுவீங்க? இல்ல, நான் ரொம்ப பேசிக் தான். என்னோட சிஸ்டர் குக் பண்ணுவாங்க, அவங்க கூட அப்படியே இருந்து பழகிதான் சமைக்கும். ஸோ வீட்டில் யார் குக்கிங் எல்லாம்? எல்லாமே அம்மா தான். ஓஹோ. அம்மா செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்ததுன்னா? சிக்கன் தான் அதிகமா செய்வாங்க. ஸ்வீட் நல்லா செய்வாங்க, பாயாசம் அந்த ஸ்வீட் நல்லா செய்வாங்க. ஓகே, ஃபைன். இன்னும் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு பேபி. நம்ம இன்கிரீடியன்ஸ் போடணும்னா ஆட் பண்ணலாம். பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை. ஓகே. நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ் ஓரளவுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரியணும்னு சொல்ல வந்தேன். ஸோ அடுத்து என்ன போடுறோம்? ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃபுல் பவுல் இருக்கும், ஒரு ஹாஃப் பவுல். நம்ம 300 grams சிக்கன் எடுத்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்தாலும். ஸோ இப்போ வெங்காயம் நம்ம வதக்க போறோம். வெங்காயத்துக்கு ஏதாவது உப்பு போட போறோமா, இல்லை வதங்க? கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்து ப்ரௌன் ஆகும். ஓகே. லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நம்ம சொல்ற விஷயம் தான், எதை நம்ம ஆரம்பிச்சாலும் வெங்காயம், தக்காளி அந்த ஒரு ஃப்ளேவரோட தான் ஆரம்பிப்போம். இப்போ கிச்சனுக்குள்ள போனாலே நமக்கு குக்கிங் அப்படின்னாலே வெங்காயம், தக்காளி ஒரு ரேக் ஃபுல்லா வச்சிருப்போம். இல்லை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி கண்டெய்னர் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்க வீட்டுல கிச்சன் சொன்ன உடனே
சாப்பிட நினைக்கிற இல்ல சமைக்க நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னா என்ன சொல்லுவீங்க? நான் தான் யூஸ்வலா வீட்ல சமைக்க மாட்டேன், சிஸ்டர் ஹோம்ல தான் சமைப்பேன். ஓகே. கூட ஹெல்ப் பண்ணுவேன், அது மூலமா தான் சமைக்கிறது. இல்ல பட் ஞாபகம் வந்தா உங்களுக்கு செய்யணும்னு செய்யறது. சாம்பார் வைப்பேன், அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நான் செய்யறது எனக்கு பிடிக்கும், மத்தவங்க செய்யறது பிடிக்காது. அப்படி எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து நூடுல்ஸ் தான். அந்த நூடுல்ஸ் இவங்க சொல்ற மாதிரி மத்தவங்க செஞ்சு கொடுத்தா நமக்கு வந்து அதுல ஏதோ ஒரு பெரிய குறையே இல்லைனாலும் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதே நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பயங்கரமா செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் தான். அதுவும் சைக்காலஜி தானா? அது நம்மளோட சைக்காலஜின்னு சொல்லலாம், பட் நம்மளோட சொல்லலாம். அது நம்ம பழகிட்டோம்ல, நம்ம செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு, சோ மத்தவங்க செய்யறப்போ அது ஒரு மாதிரி நம்மள பெரிய ஆளுன்ற ஒரு ஃபீல், நம்ம செஞ்சாதான் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல், அது சில பேருக்கு இருக்கலாம். ஓகே, இப்ப டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி தேவையானது. ரொம்ப சேர்க்கணும்னா இது வரும். தக்காளிக்கு உப்பு போட போறோமா இல்ல போட்டோ? இல்ல போதும், லாஸ்டா நம்ம கிரேவி. இப்ப தக்காளி வதங்கறதுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க போறீங்களா? இல்ல கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? மசாலா ஆட் பண்ண அப்புறம். ஆஹா. இது வந்து ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கான ஒரு கிரேவி தான். ரொம்ப பேசிக்கான, யாருனாலும் சமைக்கலாம். ஆமா, சிக்கனும் அப்படிதான். ஏன்னா நம்ம கொஞ்சம் சமைக்க தெரியாதவங்க கூட அதுல கொஞ்சம் புளி காரம் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே நான் ஏதோ பயமா சமைச்சிருக்கேன்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி நம்ம வந்து இப்போ ஒரு பேசிக்கான ரெசிபியை தான் இந்த வாரம் இப்ப பார்த்துட்டு தட்டு வேணாலும் வைக்கிறேன். உங்களுக்கு கரண்டி ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்கு. காரத்துல இருந்து ஆரம்பிக்க போறோமா இல்ல கரம் மசாலால இருந்து ஆரம்பிக்க போறோமா அப்படிங்கறத டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாமா? ஓகே. சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஏதாவது மேரினேட் பண்ண போறோமா இல்ல அப்படியே போட்டுடலாமா? அது சிம்பிளான சிக்கன் மேரினேட்லாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். கொஞ்சம் ஸ்பைசியா தான் நல்லா இருக்கும். ஓகே. கொரியாண்டர் 1/2 டேபிள். கரம் மசாலா பேலன்ஸ் வைக்க போறோமா இல்ல அதை இப்ப போட்டுடலாம்? போட்டுடலாம். அது 1/2 டேபிள். வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ தண்ணி எதை ஆட் பண்ண போறோமா இல்ல கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு பாயில் பண்ணி வாட்டர் ஜக்ல இருக்குப்பா. லைட்டா இப்ப ஆட் பண்ணிக்கலாம். தென் சிக்கன் ஆட் பண்ணலாம். கண்டிப்பா இது பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம குக் பண்ண போறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் சிக்கனை போடுறோம் இல்லையா? க்ளோஸ். ஃபைன். ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட அந்த பச்சை மிளகாத்தூளோட அந்த ரா ஃப்ளேவர் இருக்குல்ல, அது நம்மளாலே தாங்க முடியல. ஸோ குக் பண்ணணும், ஏன்னா சாப்பிட்டா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் குக் ஆகாம. ஸோ குக் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்கனுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயங்கள்லாம் இது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் கடாயில என்ன ஆட் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாலே நமக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆனது தெரியுது. முதல்ல ஓப்பன் பண்ணலாம். இப்போ ட்ரை ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணட்டும். லைட்டா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எப்ப வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆஹா, நல்ல லவுடா சொல்லணும். ஸோ இதை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா பவுடர்ஸும் போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது.
மசாலா குக்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு சிக்கனோட குக்கிங் டைமை கொடுக்க போறோம். ஓகே, இப்போ இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ் போடணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓ இல்ல, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ளேவர் லாஸ்ட்ல போட்டுக்கலாமா? ஓகே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிக்கன் நம்ம போட்ட மசாலா அந்த ஃப்ளேவரை வச்சு நம்ம மூக்கு வந்து எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ சிக்கனோட ஸ்பெஷல் இதுதான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணாலும் நமக்கு அதை டேஸ்ட் பண்ணணும் போல ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் மசாலா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கர்ட் ஆட் ஒரு 1-2 டேபிள்ஸ்பூன் வாட்டர் திருப்பி தேவையா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெசிபி ஒரு நார்மல் சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் அதை செய்கிற விதம் அப்படிங்கிறது பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில வேக விடுறது ஒரு ஸ்டைலாக இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் தண்ணி விட்டோம். அதுவும் அது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக வேகணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை ட்ரையாகவே தான் ஃபுல்லாக குக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு வேற ஒரு ஃப்ளேவர், வேற ஒரு டேஸ்டாக இருக்கும். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜக்ல இருக்க கிரேவி மாதிரி தான் நம்ம செய்யறது. சால்ட் ஆட் பண்ணிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ சால்ட்டை வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயத்துக்கு. இப்போ ஓவராலாக செக் பண்ணிட்டு செக் பண்ண போறீங்களா? ஓகே, சால்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இருங்க, நான் வேற ஸ்பூன் தரேன். இந்தாங்க பேபி. தேங்க்யூ. இப்போ சால்ட்டை செக் பண்ணிட்டோம்னா நமக்கு வேற எதுவுமே அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் குக் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா வேற இன்க்ரீடியன்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கார்னிஷோட பார்ட் மட்டும்தான் பாக்கி இருக்கு. கப்பை வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம லெட் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டுமா? ஓகே, ஸோ லெட் போட்டு கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்து வச்சுட்டு இந்த கிரேவி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை பேலன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா ஒரு நல்லா நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ளேவர் நான் ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு தேவையான அளவுக்கு அது குக் ஆயிருக்காங்கிறத பார்த்துடலாம். ஆயிடுச்சா? குக் ஆயிடுச்சு. நம்ம கார்னிஷ்க்கு மட்டும் லைட்டா கரி லீவ்ஸ், கொரியாண்டர் அதிகமா போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஃபைனல் கார்னிஷிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமா இல்லை எடுத்து வச்சு? இல்ல ஓகே தான், ஃபைன். எடுத்து வச்சு ஃபைன் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ அகைன் கார்னிஷ் பண்ண போறீங்களா இல்ல போதுமா? இல்ல போதும், நம்ம ஃப்ளேவருக்கு வேணா. தட்ஸ் கொஞ்சம் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன்.
ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறுற கேப்ல எப்பவும் சொல்ற மாதிரி அதே விஷயம்தான். இது ஆறதுக்காக சொல்றோமா இல்ல அந்த ரீகேப்போட இம்பார்ட்டன்ஸ்க்காக சொல்றோமா அதெல்லாம் தேவையில்லை. ஆனா ஆறுற கேப்ல நம்ம ரீகேப் போக போறோம். ஸோ எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டோம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும், வதங்கட்டும் அப்படின்னா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு அதுக்காக போட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா ஃபைனா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டோம், மிளகாய் தூள், மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டோம். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத போட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கு அகெயின் நல்லா குக் ஆகி அது எல்லாமே சேர்ந்து வரும்போது தேவையான அளவுக்கு தயிர் விட்டோம். தயிர் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிக்கன் கிரேவி. ஸோ இப்படிதான் செஞ்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா மறுபடியும் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிருக்கோம். இவ்வளவுதாங்க. இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப டெய்லி சமைக்கிற ஒரு விஷயம் தான். வீட்டுல இருக்கிற விஷயங்களை வச்சு சிக்கன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் சிக்கன் வச்சிருப்போம். இருந்துச்சுன்னா அப்படியே பண்ணோமா அப்படியே சாப்பிட்டோமா இந்த சூடு இறங்குறதுக்குள்ள சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் சூடாக தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லும் போதே கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கட்டும் அப்படின்னாங்க. நான் வந்து ஸ்பைஸ் அப்படின்னா அந்த காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ காரமா இருந்தாலும் ஒரு பக்கம் காரம்னு சொல்லிட்டாவது அதை முழுசா சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால ஃபைன். அந்த சிக்கன்ல ஒரு காரம் அண்ட் உப்பு இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஒரு வேளை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கே என்னடா அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நீங்க வந்து அந்த கர்டை போட்டுட்டீங்க அப்படின்னா இல்ல அந்த கரெக்டா இருக்கும். காரமும் இருக்கும், அந்த ஒரு க்ரீமி ஃபீலும் இருக்கும், எல்லாமே இதுல கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெசிபிக்கு என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு, நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன்.